அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து எரிச்சல் தர மாதிரி மகாநதி சீரியலில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து ஏதோ வந்து ஒரே இடத்துல இப்போ இந்த வெண்ணிலா ராகினி இவங்கெல்லாம் இல்லாமல் காவேரியும் விஜயும் இருக்கிறது, காவேரியுடைய அம்மா மட்டும்தான் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுன்னு கதை போயிட்டுருக்கு. சரி, கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண பையன் எதுக்கு திருப்பி இங்கே வரணும், எதுக்கு இந்த வீட்டில் வந்து தங்கி இங்கேருந்து எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை. கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணானா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவங்களோட பேசவே மாட்டேன், நான் வந்து இப்போ ஊருக்கு கிளம்பி போயிடுவோம், நீ அவள்கிட்ட பேசக்கூடாது, அவனை அவமானப்படுத்திட்டான், அவன் வந்து கேரக்டர் சரியில்லை அப்படி இப்படின்னா அப்புறம் எதுக்கு அவர் குமரனுக்குலாம் ஹெல்ப் பண்ணார், ஒவ்வொரு விஷயத்தையும் மாறினார். ஒரு ஆள் மாறி வளர்ந்து வந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லாமல் கதையை இழுக்கணுங்கிறதுக்காக இவங்களையும் வந்து வெளியாக்குற மாதிரி பாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ராகினி இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி கிளம்பி இங்கே வரது, ராகினி வந்து இங்கே வெண்ணிலாவை கூப்பிட்டு வர்றது, வெண்ணிலாவும் விஜயை பிடிச்சி விஜய் விஜய் அப்படிங்கிறத பார்த்து வந்து உடனே வந்து அவங்க அப்படியே வந்து ஐயோ சாமின்னு இருந்துச்சு அந்த சீன்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவப்பட்டு இவரை வீட்டை விட்டு துரத்தி விடுறது, டிவோர்ஸுக்கான ஏற்பாடுகள், அந்த பக்கம் அவங்க பாட்டி வந்து விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாண ஏற்பாடுன்னு நிறைய ட்விஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.